தமிழக அரசு ஆவின் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புது ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வேகன்சி பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவின் டிபார்ட்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே அனௌன்ஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக இந்த ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாப்ல உங்களை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூல தான் உங்களை இந்த ஜாப்க்கு செலக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நேரடி இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மினிமம் 18 வயசுல இருந்து அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 50 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண முடியுங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள 50 வயதுக்குட்பட்ட சொந்தமாக 2 சக்கர அல்லது 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் முழுமையான விவரங்களுடனும் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் பதிவு சான்றிதழ்களுடனும் 11/6/2025 அன்று மார்னிங் 11:30க்கு கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் நாகர்கோவில் என்ற முகவரியில் நடைபெறும் நேரடி நியமன தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 11 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஜாப் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு மருத்துவ சேவை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒன்றிய பணிநிலை திறனில் ஒப்பந்த அடிப்படையிலான ஒதுக்கீடு செய்யப்பட்டு காலியாக உள்ள ஒரு கால்நடை உதவி மருத்துவர் பணியிடத்தினை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.